Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Adobe Photoshop உடைய full and latest version Windows சிஸ்டமில் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் full version Windows PCயில் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும், தென் அந்த full version Adobe Photoshop உடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி லீகலாக இன்ஸ்டால் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இந்த Adobe Photoshop உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதே வீடியோவில் Adobe Photoshop உடைய பெஸ்ட் 5 ஆல்டர்னேட்டிவ்ஸும் இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ப்ரௌசரில் Adobe Creative Cloud டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டவுன்லோட் Adobe Creative Cloud Apps என்ற லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கிரியேட்டிவிட்டி அண்ட் டிசைன் என்ற ஆப்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சி பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் நாலு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே இண்டிவிஜுவலில் Adobe Photoshop உடைய ப்ரைஸ் 700 ப்ளஸாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிரியேட்டிவ் கிளவுட் ஆப்ஸ் 600 ப்ளஸாக இருக்குது. ஸோ இங்கே ஆட் ஏ 30-day ஃப்ரீ ட்ரையல் ஆஃப் Adobe ஸ்டாக் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பை நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேமெண்ட் ஸ்க்ரீனில் ஸோ இங்கே உங்களுடைய இமெயில் அட்ரஸ் த்ரூ கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இங்கே என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் Adobe Photoshopை நீங்கள் யூஸ் பண்ணுறதால Adobe Photoshop உடைய ட்ரையல், அதாவது 14 to 30 days ட்ரையல் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் என்டர் பண்ணுற கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டிலேருந்து மந்த்லி 638 ருபீஸ் டிடெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் ட்ரையல் பீரியட் முடியறதுக்கு 1 or 2 days பிஃபோரை நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை தேவையில்லைனா கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா 638 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் Adobe Photoshop உடைய ஃபுல் ஃபீச்சரையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரையல் மட்டும் யூஸ் பண்ணணும்னாலும் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுடைய டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் 1 month ட்ரையல் பீரியடை ஆக்சஸ் பண்ணி ட்ரையல் பீரியட் முடியறதுக்கு 3 to 4 days முன்னாடி நீங்கள் இந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணி Adobeக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை திரும்பவும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுடைய கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் மெத்தட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரௌசரில் Adobe Creative Cloud டவுன்லோடுன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் கிரியேட்டிவ் கிளவுடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Adobe Creative Cloud டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ கிரியேட்டிவ் கிளவுடை இன்ஸ்டால் பண்ணும்போது இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ கிரியேட்டிவ் கிளவுட் இன்ஸ்டால் ஆகி ஓப்பனும் ஆகிடுச்சு. இங்கே ஆப்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இன்ஸ்டால்னு ஷோ ஆகிற எல்லா ஆப்ஸுமே நீங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டால் ஆன ஃபோட்டோஷாப் ஒர்க்கும் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்லேயும் Adobe ஃபோட்டோஷாப்பை அஃபிஷியலாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பைரேட்டட் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டம் மால்வேர் அண்ட் வைரஸால் அட்டாக் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் Adobe ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ட்ரையல் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனோட ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின வெப்சைட்ஸுடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இந்த Adobe ஃபோட்டோஷாப்புடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதே வீடியோவில் Adobe ஃபோட்டோஷாப்புடைய பெஸ்ட் 5 ஆல்டர்னேட்டிவ்ஸும் இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது Adobe Photoshop Express. இந்த Adobe Photoshop Express-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா விண்டோஸ் சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஃபோட்டோஷாப்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற Adobe ஃபோட்டோஷாப்பை நீங்கள் பெய்டுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணியும் Adobe ஃபோட்டோஷாப்பை ஈஸியாக அங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இப்போது Adobe ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ்ன்ற ஆப்ஷனில் கெட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Adobe ஃபோட்டோஷாப்பை உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ Adobe ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக், Adobe ஐடி அண்ட் இமெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ண அப்புறம் இங்கே அவைலபிளாக இருக்கிற பிக்சர்ஸ் லைப்ரரின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ Adobe ஃபோட்டோஷாப்பில் அவைலபிளாக இருக்கிற பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த Adobe ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸில் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டம் Adobe ஃபோட்டோஷாப்க்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த Adobe ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவதாக Photopea ஆன்லைன் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சிஸ்டமில் சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் ரொம்பவே லோயர் எண்ட் பிசி வச்சுருந்தா ஃபோட்டோஷாப் மாதிரியான சாஃப்ட்வேரை உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் லோயர் எண்ட் பிசி வச்சிருக்கிற யூசர்ஸ்க்கு இந்த ஆன்லைன் Photopea சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை ஆன்லைன்லேயே எடிட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டில் ஸ்டார்ட் யூசிங் Photopea ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Photopea ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நியூ ப்ராஜெக்ட் ஆர் ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த Photopea இன்டர்ஃபேஸும் ஃபோட்டோஷாப்புடைய இன்டர்ஃபேஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே உங்களுடைய இமேஜை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அன்லிமிட்டடாக ஆன்லைனில் நீங்கள் எடிட் பண்ணலாம். தென் நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோஸை எக்ஸ்போர்ட் ஆஸ் என்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் உங்களுடைய பிசியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Photopea.com நீங்கள் உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணாமலேயே ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மூணாவது ஆல்டர்னேட்டிவாக கிம்ப்ன்ற ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஷாப்பை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷலாக கிம்ப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டி இமேஜஸை நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரையும் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிம்புடைய அஃபிஷியல் பேஜில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிம்ப் சாஃப்ட்வேரை நீங்கள் BitTorrent த்ரூவும் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் டைரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியும் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் GIMP on மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்தும் GIMP சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேராக இருக்கிறதால உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நாலாவது ஆல்டர்னேட்டிவாக Kritaன்ற ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரும் GIMP மாதிரியே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் டூலாக இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணியும் உங்களுடைய இமேஜை ஹை குவாலிட்டி அண்ட் கிராஃபிக் டிசைன் பண்ணலாம். GIMP அண்ட் Krita சாஃப்ட்வேர் ரெண்டுமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால நீங்கள் லைஃப் டைம் எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த Krita சாஃப்ட்வேரையும் நீங்கள் உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டாலர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணியும் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இல்லைனா விண்டோஸ் போர்ட்டபிள்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி WinRAR ஃபைலாக டவுன்லோட் பண்ணுற WinRAR ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணாமலேயே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது ஆல்டர்னேட்டிவாக Pixlr எக்ஸ்ன்ற வெப் இன்டர்ஃபேஸை பார்க்கலாம். சேம் Pixlr எக்ஸ்பிரஸும் Photopea மாதிரியான வெப் இன்டர்ஃபேஸ்ன்றதால நீங்கள் டைரெக்டாகவே உங்களுடைய இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இதே வெப் பேஜை லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறதால நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேவ் ஆகும். அண்ட் நீங்கள் லாகின் பண்ணாமலேயும் ஈஸியாக உங்களுடைய ஃபோட்டோஸை எடிட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இமேஜை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி Adobe ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரியான பேசிக் எடிட்டிங்கை ஈஸி அண்ட் ஃப்ரீயாக நீங்கள் Pixlr எக்ஸ்பிரஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் Adobe Photoshop trial and 5 best alternatives உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.